கடையில யாரு? அக்கா சொல்லுங்க, என்ன வேணும்? அண்ணா எனக்கு ஒரு சிப்பா அரிசி வேணும், முத்து அரிசி. முத்து அரிசிங்களா? முத்து அரிசி தீர்ந்துருச்சுங்களே. இன்னொரு ரூபா சக்கரா கோல்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, நான் முத்து அரிசி தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இல்லையா, இப்ப நான் என்ன பண்றது? ஓகே, இந்த ஒரு தடவை வேணா கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம். அது நல்லா இருக்கும், சக்கரா கோல்டு நல்லா தான் இருக்கும். 1200 கசிப்போம். சரிங்கண்ணா, இந்த ஒரு தடவை 500 இருக்கு. மீதி காசு ஒரு 4 நாள் கழிச்சு தரேன். ஓகே. The next day. நான் சொன்னேன்ல, அந்த அரிசி நல்லாவே இல்லைண்ணா சாப்பாடு. எனக்கு அந்த அரிசி வேணாம், எனக்கு மாத்திட்டு முத்து அரிசியே எடுத்து கொடுத்துருங்க. முத்து அரிசி வந்துருச்சு, மதியம் வாங்கிக்கிறீங்களா? சரி, ஓகேண்ணா. ஐயோ, முத்து அரிசி வேற இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஐடியா, அந்த அரிசியை மாத்தி இந்த சாக்கில் போட்டு கொடுத்துருவோம். இவங்களுக்கு மைண்ட் செட் அரிசியில இல்லை, சாக்கில் தான். அதே அரிசியை தூக்கி போட்டு இந்த சாக்கில் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. A few moments later. அரிசி மூட்டை ஒரு வழியா கொண்டு போய் போட்டு வந்துட்டான். கடவுளே காப்பாத்து, எதுவும் கம்ப்ளைண்ட் வராம. The next day. அண்ணா, ஒரு 1/2 கிலோ உளுந்து கொடுங்க. அக்கா, அரிசி எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எப்பவுமே அந்த அரிசி தான் செட் ஆகும். இப்ப பாருங்க, சாப்பாடு சூப்பரா இருக்கு. அரிசி எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு. பரவாயில்லையே. சூப்பருக்கா. இந்த அரிசி வேணும், ரெகுலரா போட்டுடலாம். அக்கா மாதிரி 2 கஸ்டமர் நம்மளுக்கு வேணும். அப்பதான் நம்மளும் கொஞ்சம் பொழப்பு நடத்த முடியும். சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க.